ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெண்டைக்காய் பொரியல் ரொம்பவே சுலபமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி அதிகமான வளவளப்பு தன்மை இல்லாமல் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான டிப்ஸும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 1/4 கிலோ அளவுள்ள வெண்டைக்காயை எடுத்துகிட்டு வட்ட வட்டமாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானதும் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் பாருங்கள், பார்க்கும் பொழுதே நமக்கு கொஞ்சம் ட்ரையாக தெரியும். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டேன். கழுவுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி வச்சு அந்த முழு காயும் அப்படியே நம்ம தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே தட்டில் உலர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா காற்று படப்பட இதனுடைய வளவளப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அடுப்பை மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 15 to 20 நிமிஷத்தில் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். இப்போ நம்ம போட்ட காய் பாதியாக குறைஞ்சதுக்கப்புறமா நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு எண்ணெயும் அந்தளவுக்கு தேவைப்படாது. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அதனால தான் லைட்டாக புகை வருது. சூடான பாத்திரத்தில் நம்ம நல்லெண்ணெய் சேர்க்கும் பொழுது லைட்டாக புகை வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பெரட்டி விட்டுறலாம். இப்போயே பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு நமக்கு வெண்டைக்காய் வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் மேலேயே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் வெந்துடும். நான் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த வெண்டைக்காய் கூட நம்ம சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுறலாம். உப்பு எதுவுமே நம்ம இப்போ சேர்க்க வேணாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய்லாம் வதங்கின பிறகு நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்போது வெண்டைக்காயிலேருந்து வர வளவளப்பும் அந்த தண்ணியும் சேர்ந்து ரொம்ப வளவளன்னு ஆயிரும். இப்போ இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெரட்டி விட்டுறலாம். இந்த வெண்டைக்காய் அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு உடையாது. இப்போது ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவுமே நல்ல சின்ன சைஸ் தக்காளி தான், ரொம்ப பொடிசாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு பொழு பொழுன்னு நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது இது கூடவே நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுப்பு ஆரம்பத்துலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் அப்படின்னாலே இதே போல் தான் எப்போவுமே செய்வீங்க. இப்போது நம்ம இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் சாம்பார் பவுடர் வீட்டில் நம்ம அரைச்சது மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா பொடி போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எந்தளவுக்கு சிம்மில் போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பெரட்டிடுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தொட்டுக்க சாப்பிட்றீங்க அப்படின்னா காரம் அளவாக சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா காரமும் உப்பும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிடலாம். அடுப்பு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு பெரட்டினீங்க அப்படின்னா நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.